வடகரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு எடுத்துள்ளார். அவர் கூறியதாவது: நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கினை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல், மக்கள் கண்ணீர் வடிப்பதையும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், தொழில்துறையில் மற்றும் மாநிலங்களை காட்டிலும் உலக நாடுகளுக்கு போட்டியாக தமிழகம் தொழில்துறை உள்ளது என்று கூறுகிறார். தமிழகம் தொழில்துறையில் போட்டி இல்லை, உலக அளவில் கஞ்சா போட்டியில்தான் தமிழகம் உள்ளது என தமிழக மக்கள் வேதனையாக கூறுகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களில் தாமதத்திற்கு மத்திய அரசு முழுமையாக இழப்பு நிதி வழங்காத காரணம் என பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழ்நாட்டிலே ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு போதிய நில எடுப்பு பணிகளை செய்யாத காரணத்தால் நிலம் வழங்குவதில்லை. தமிழக அரசு தாமதம் செய்கின்ற காரணத்தினால் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு தற்போது தடை ஏற்பட்டு இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் 24% மட்டுமே இதுவரை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதாவது 4326 ஹெக்டரில் 1052 ஹெக்டர் நிலம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசு 1465 கோடி ரூபாய் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளது என பல முக்கியமான ரயில்வே திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பின்னடைவை சந்தித்து வருகின்றன. நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் தடப்படவில்லை. நிலம் வழங்குவதிலே மாநில அரசு செய்யும் தாமதமே இந்த திட்டங்களுக்கு இன்றைக்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. நில எடுப்பு பணியில் 100%, 24% மட்டும்தான் நிலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே திட்டங்களுக்கு முக்கிய தடையாக இது உள்ளது என்பதை மத்திய அமைச்சரவர் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உண்மை உறங்கும் பொழுது பொய் 100 அடி பாயும் என்பதை போல இன்றைக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் மகனுக்கு மாநாடு, தங்கைக்கு மாநாடு, தனக்கு மாநாடு என்று பொய்யை மெய்யாக்கி தமிழகத்திற்கு பூஜ்ஜியத்தை தந்திட்ட ஸ்டாலினுக்கு வரும் தேர்தல் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என கூறினார். இன்றைக்கு உலக நாடுகளோடு ஸ்டாலின் அவர்கள் போட்டி என்று சொல்வது, தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய அளவில் கடன் வாங்குவதில் முதலிடத்தில் இருக்கிறது. உலக அளவிலே கஞ்சா விற்பதில, போதைப் பொருள் வசதிகளை விற்பதில முதலிடத்திலே இருக்கிறது. இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருப்பது வேதனை. இதற்கு வரப்போகிறது நமக்கு தீர்வு. புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில் 2026 தேர்தலில் நாம் வெற்றி வாகை சூடி இரட்டை இலை மலரச் செய்வோம். அம்மாவினுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியாரை முதலமைச்சர் அரியணையை அமர்த்துவதற்கு அல்லும் மகளும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மையை உறக்க உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஆகவே உண்மை உறங்குகிற போது பொய் 100 அடி எட்டி பாயும் என்று சொல்வார்கள். ஆகவே உண்மை உறங்கினால் பொய் எட்டி பாயும். அதுபோன்று இன்றைக்கு பொய்யை மெய்யாக்குவதற்கு இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, மண்டல மாநாடு, மாநில மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு என்று உண்மை உறங்குகிற நேரத்திலே பொய்யை மெய்யாக்க ஸ்டாலின் எடுத்து வருகிற முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பூஜ்ஜியத்தை பரிசாக தருவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.